கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 22 ஏப்ரல் 16, 1030 நியூயார்க்கின் மான்ஸ்டரில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். முன்பு ஞானஸ்தானம் பெற்று மறு ஞானஸ்தானம் இல்லாமல் சபையுடன் இணைந்துவதற்கு சிலர் வாஞ்சித்தன. விளைவாக சபைக்கு வந்து வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டது. அன்று முதல் ஞானஸ்தானம் ஒரு புதிய மற்றும் நித்திய உடன்படிக்கை 2:4 அதிகாரப்பூர்வமான ஞானஸ்தானம் அவசியமாக இருக்கிறது. வசனம் 1 இதோ இந்த காரியத்தோடு நான் செய்த பழைய உடன்படிக்கையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிற இது ஒரு புதிய மற்றும் நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 2 ஆகவே ஒரு 100 முறைகள் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்றாலும் அது அவனுக்கு எதையும் பெற்றுத்தராது. ஏனெனில் மோசேயின் நியாயப்பிரமாணங்களினாலே உனது சத்தக்கிரியைகளினாலே நீ இடுக்கமான வாசலிலே பிரவேசிக்க முடியாது. வசனம் 3 ஏனெனில் உனது சத்தக்கிரியைகள் நிமித்தம் இந்த கடைசி உடன்படிக்கைகளை நான் செய்தேன். மேலும் இந்த சபை உனக்கு பூர்வ நாட்களில் போலவே கட்டப்பட வேண்டும். வசனம் 4 ஆகவே நான் உனக்கு கட்டளையிட்ட வாசல் வழியே பிரவேசி. உனது தேவனுக்கு ஆலோசனைகளுக்காக நாடாதே. வசனம் 4 ஆகவே நான் உனக்கு கட்டளையிட்ட வாசல் வழியாக நீ பிரவேசி. உனது தேவனுக்கு ஆலோசனைகளை நாடாதே. ஆமேன்.